ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 10th எக்ஸாம் வந்து கம்மிங் ஜூன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ வந்து இப்போ நமக்கு தான் ஒரு பேனிக்காக இருக்கும். அச்சோ என்னடா டச் இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்ட்டுலாம். ஸோ யாரும் பயப்பட வேணாம், எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். ஸ்கூல்ஸில் எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரீகால் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லெசனையும் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ, ஒரு கான்செப்ட் ஒரு கோத்ரூ பண்ணி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து என்னோட இப்போ வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு போய் ஒரு 10 minutes நீங்களும் ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கான்ஃபிடென்ஸாக இருக்கும், நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்கும். சரி நம்ம வந்து ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுலாம். ஸோ நம்ம அதை வந்து பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 10th ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஐ மீன் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஃபிசிக்ஸ், லா ஆஃப் மோஷன். அதை என்னென்னு பார்ப்போம். ரைட், லாஸ் ஆஃப் மோஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ க்யூரியஸ் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் தெம். அதாவது இப்போ நம்ம மனுஷன் வந்து எல்லாமே ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. என்னென்ன சுற்றி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். நமக்கு சில பாடிஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், சில பாடிஸ் மோஷனில் இருக்கும். மோஸ்ட்லி ஆல் லிவிங் ஆர்கானிசம் வந்து இன் மோஷனில் தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். நான் லிவிங் வந்து எப்போதுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ், ஐ மீன் 9th கிளாஸ்லனா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றினா கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. லீனியர், சர்க்குலர், ஆக்சிலேட்ரி அதேமாரிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கேட்குறப்ப நமக்கு வந்து சில கொஷின்ஸ் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கொஷின்ஸு, இப்போ வந்து ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது வந்து எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும், இல்லை எப்படி ரெஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்லாம் பற்றி நம்ம கொஷின் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர், ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸால் தான் ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டுக்கும் வர முடியும், ப்ளஸ் மோஷனுக்கும் போக முடியும், சேஞ்ச் டைரக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோர்ஸ் பற்றி தான் சார் ஐசக் நியூட்டன் வந்து 3 law ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த யூனிட்டில் ஃபுல்லாக இந்த லாஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெக்கானிக்ஸ்னால் என்ன, சிம்பிள். எப்படின்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது தான் மெயினாக மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மெயினாக 2 பிரான்ச்சாக டிவைட் பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். அந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிறது பற்றி படிக்கிறது, which are at rest under the action of force. டைனமிக்ஸ்னால் இன் மோஷனில் படிக்கிறது. அந்த டைனமிக்ஸ்லேயே ஃபர்தராக 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கைனமெட்டிக்ஸ், ஒன்று கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கைனமெட்டிக்ஸ் வந்து என்னென்னா வித்தவுட் கன்சிடர் த காஸ் ஆஃப் மோஷன். கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு மோஷனும் ஒரு காஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் 2 மெயின் டைப்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஃபோர்ஸையும் மோஷனையுமே வச்சு அரிஸ்டாட்டில் அவங்கிறது ஒரு கிரீக் சயின்டிஸ்ட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே மோஸ்ட்லி எர்த்ரி பாடிஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அதையே 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரல் மோஷன் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்க வேண்டாம், அது எல்லாமே நேச்சுரலாகவே நடக்கும். பட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நம்ம இங்கே இழுத்தா தான் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து வயலண்ட் மோஷன், ஃபோர்ஸ் டிபெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், அரிஸ்டாட்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த மோஷன்லேயே நம்ம நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கோம். எப்போன்னு சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் கிளாஸில், ரைட். இப்போ சேம் இதில் கலீலியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. எதை பற்றி, ஃபோர்ஸ்,
மோஷன், இனர்ஷியா ஆஃப் பாடிஸ் பற்றி. நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸ்லாம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம், ரைட்? இப்போ தான் படித்தோம். மோஷன் பற்றி கிளியராக லாஸ்ட்டு கிளாஸில் படிச்சிருக்கீங்க நல்லா. இனர்ஷியா, இது என்ன புது வேர்ட்? இனர்ஷியா. இனர்ஷியாங்கிறது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம அப்போஸ் பண்ணுறது தான் இனர்ஷியா. அதை நம்ம கம்மிங்கில் பார்ப்போம். ஸோ இவர் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே எர்த்லி பாடிஸ் வந்து ஒன்று ரெஸ்ட்டில் தான் இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து மோஷன்லேயே இருக்கும் கண்டினியூவாக, ஒரே பொசிஷனில். எப்போ வரைக்கும்? ஒரு ஃபோர்ஸு நம்ம வந்து அப்ளை பண்ணி நில்லு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதை வந்து கண்டினியூவாக ஒரே மோஷனில் தான் அது போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மூணாவது பாயிண்ட்டை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் ஒரு பாடி மேலே, அது எதுக்காகுது? நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக. அது பேர் தான் இனர்ஷியா. ஃபோர்ஸ் வந்து அப்ளை டு ரெசிஸ்ட், தடுக்குது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு, டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் த ஸ்டேட். அது பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மூணாவது கான்செப்டாக சொல்லியிருக்காங்க கேலிலியோ. நாலாவது கான்செப்ட் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம ஹைட்லேருந்து போடுறோம், எப்போ டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கலாம், ஷேப்பு, மாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்ம ஹைட் ஒரு வேக்கம் பிளேஸ்லேருந்து போடுறோன்னா அது எல்லாமே ரீச் ஆகுறது கிரவுண்டுக்கு ஒரே டயத்தில் தான் ரீச் ஆகுது அப்படின்னு இன்னொரு கான்செப்டும் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு கேலிலியோ. ஸோ இப்போ இனர்ஷியாவுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் இனர்ஷியா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அப்போஸ் பண்ணுறோம் அந்த ஃபோர்ஸை. அதே தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆர் ரெஸ்ட் பை அ யூனிஃபார்ம் மோஷன், ஓகே, அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். வெளியிலேருந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியை மூவ் பண்ணுறோம், அப்போ வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த ரெசிஸ்டன்ட் தான் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இனர்ஷியாவே அவங்க வந்து டைம்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்? மொத்தம் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்? என்னது? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அந்த இதை வந்து நம்ம மாற்றுறோம். அதான் எக்ஸாம்பிள் சொன்னால், டேபிள் வந்து பொசிஷனில் இருக்கும், அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறப்ப அது கண்டிப்பாக அது ஒரு ஈக்குவல் அப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குது. அது பேர் தான் அங்கே வந்து இனர்ஷியா. அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறனால அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பஸ் போயிட்டே இருக்குது, மோஷனில் இருக்குது, நம்ம வந்து அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் பிரேக் கொடுக்குறோம், அப்போ வந்து அதை வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து 2 and 4 மோஷனு பிரேக் போட்டு எல்லாம் பின்னான்ட்டு போயிட்டு வருவோம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸாம்பிளும் இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அத்லெட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஓடி வந்து தான் ஜம்ப் பண்ணுறோம். நம்ம வந்து ஹை ஜம்ப்னே வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஓடி வருவாங்க, ஓடி வந்து தான் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து நல்ல லாங்கராகவும் ஹையராகவும் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக போயிடுது? இனர்ஷியா ஆஃப் மோஷன். மோஷனில் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எப்படின்னா ஒரு ஷார்ப் டர்ன் அடிக்கிறோம். இப்போ வந்து காரை நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு கர்வ் வந்துடுது, ஸோ திடீர்னு சடனாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம், ரைட்? அதனால அதை வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், நம்ம ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணி நம்ம திரும்புகிறோம் சடனாக அப்படிங்கிறப்ப அது வந்து டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேகமாக காற்றடிக்குது, இல்லை ஷேக் ஆகுது ஒரு மரம் அப்படின்னா, vigorous shake the branch of a tree, some of the leaves and fruits வந்து கீழே விழுந்துடுது நம்ம வேகமாக அந்த ஒரு கிளையை ஆட்டுறப்ப. இதெல்லாம் தான் அவங்க வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இனர்ஷியா ஆஃப் மோஷன், டைரக்ஷன் அண்ட் ரெஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன கண்டினியூ பண்ண போகிறோம்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பற்றி. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க?
எவ்ரி பாடி எல்லா பாடியும் கண்டினியூ இன் இட்ஸ் ஸ்டேட், அதோட ஸ்டேட்டில் கண்டினியூவாக இருக்கும். எப்படி ரெஸ்டாகவும் இருக்கலாம், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனாகவும் இருக்கலாம், அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சப்போஸ் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எல்லாமே அதே பொசிஷனில் தான் இருக்கும். சப்போஸ் அன்டில் எது வரைக்கும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க 1.4.2ல ஃபோர்ஸஸ் எப்படிலாம் இருக்கும். அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி. அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பாடியை ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன், மூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஒரு இதை வந்து மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை மோஷன் போயிட்டுருக்கிறத அந்த பாடியை நம்ம ஸ்டாப் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ வந்து சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ், இப்போ வந்து டைரக்ஷனும் மாறுறதா இருக்கலாம். இதுதான் 3 டைப்பாகவும் இருக்கலாம் அந்த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதில் வந்து 3 டைப்பாக இருக்குது. பேரலல் ஃபோர்ஸ், லைக்லி பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக்லி பேரலல் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போகிறோன்னா லைக்லி பேரலல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீல இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு லோடை இழுத்துட்டு போகிறாங்க ஃப்ரண்ட்டில், பின்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, அதே டைரக்ஷனில் தான் அவங்க ஹெல்ப் பண்ணி ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால வந்து F1ம் F2ம் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ F ஈக்குவல் டு F1 + F2 அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்லைக்லி பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா அன்ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டக் ஆஃப் ஃபோர் பண்ணுறப்ப 2 பேருக்கும் போட்டி இருக்கும், நம்ம இங்கே இழுக்கிறோமா இல்லை இந்த சைடு இழுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸாகவே இருக்குது. ஓகே, அதுதான் வந்து அன்லைக்லி பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ வந்து பேரலல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, ஆனால் அதோட ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 0வாக முடிஞ்சிடுது. ஸோ இது டக் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க தான் ஃபோர்ஸில் வின் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்காக. ஸோ அது வந்து F0 ஓவரால் ஒர்க் வந்து ஈக்குவலாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டாபிக்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, எப்படி ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா தான் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஐ எம் ஷூர் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 15 days தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு வீடியோ ஒரு 5 minutes பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் எடுத்த லெசன்ஸ்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, அதனால ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தான் நான் இந்த இப்போ வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். அதை உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு நீங்கள் தான் சொன்னால் தான் எனக்கு புரியும். ஸோ அதை வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், புரியுதா என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.